புகழ் பாடி வருவாய் திருநாயகா வருவாய் உள்வானவா. துன்பங்கள் கரையாக வருவோர் துணையாகி இணையாழ்வா. என் சூழும் துன்பங்கள் கரையாக வருவோர் துணையாகி இணையாழ்வா. மனநோயிலா மூடி மணிகின்ற பொழுதம் மனநோயிலா மூடி மணிகின்ற பொழுதம் குணமாக வருவாயப்பா. இனி உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடி தேவாராதினியாள் வருவாய் திருநாயகா வருவாய் உள்வானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபமாலையினுடைய பக்தி முயற்சியை அதிகமாக பரப்பி விசுவாசத்தை தூண்டி எழுப்பிய ஒரு மிக முக்கியமான புனிதருடைய நினைவை இன்று நம் தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. அருள்பணியாளரான புனித தோம்னிக் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற இந்நாளில் திரு அவை நடுவில் பேச அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியினால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோம்னிக் தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும்
உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச் சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் அபகுக்கு நூலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 12 முதல் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4 முடிய. ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே எங்களை சாடும் சாட்டையாய் அவர்கள் ஆக்கி வரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்களும் போலும் தலைமை இல்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிபூறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவர் அரியணில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணை அமைதிருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்த பழிவாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார், அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, இதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்கிற இறைவா, உம்மை முழுமனதோடு போற்றி துதித்து ஆராதனை செய்கிறோம். இயேசு தெய்வமே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து எங்களை வழி நடத்தியருளும். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை சொல்லுகிற போது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். விசுவாசம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர், இளைஞர்கள், இளம் பெண்கள் விசுவாசத்திலிருந்து விலகி போவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் அவர்கள் மூழ்கி விடுவதை காணுகிறோம். இயேசு தெய்வமே, உம்மாலன்றி இந்த உலகத்தில் எதுவும் அசையாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்றைய நாளினுடைய புனித தோம்னிக் அவர்கள் ஜெபமாலை பக்தி முயற்சியை உருவாக்கி அந்த பக்தி முயற்சியை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து துஷ்ட சக்திகள், தீய எண்ணங்கள், சிந்தனைகள் மனிதர்களை விசுவாசத்திலிருந்து பிரிக்கின்ற போது இந்த ஜெபமாலை ஒன்றே அவர்களை ஆண்டவரோடு இணைக்கிறது என்பதை மிக உறுதியாக விசுவசித்து அந்த பக்தி முயற்சியை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து பிரிந்து சென்றவர்களை, விலகி போனவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உன்னத பணியை செய்தாரே. நாங்களும் கூட பல நேரங்களில் விசுவாசத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறோம். இயேசு தெய்வமே, எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பி உம்மோடு என்றென்றும் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தாருமப்பா. திராட்சை கொடிகளோடு இணைந்திருக்கின்ற கிளைகளைப் போல நாங்கள் எப்பொழுதும் வாழ வரம் அருளும். அம்மா, தேவத்தாயே, ஆரோக்கிய மாதாவே, உம்முடைய அருளுதவியை நாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் கைவிடாமல் இந்த நாளில் பாதுகாத்தருளும் தாயே. அவர்களுக்காக என்றென்று பரிந்து பேசும் அம்மா. ஆமென். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வருகிற போது நாம் தடம் புரண்டு விடுகிறோம். நம் எண்ணமும் சிந்தனையும் மாறுபடுகிறது. நம் வாழ்க்கை பல நேரங்களில் சீர்குலைந்து போவதற்கு கூட அது காரணமாக அமைந்துவிடும். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நம்முடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் வண்ணமாக நம்பிக்கையினால் ஆகக்கூடிய வல்ல செயல்கள் என்ன என்பதை சுட்டிக்காட்டி உங்கள் விசுவாசத்தை மிகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்வு ஒன்றே மனித வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி, கடுகளவு விசுவாசம் இருந்தால் உன் வாழ்க்கை மாறுபடும், உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும், உனக்கு அதிசயங்கள் நிகழும். ஏனென்றால் உன் நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை நீ ஆண்டவரின் பேரில் வைத்திருக்கிறாய். உன் செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அருட்துணையினால் நீ செய்யத் தொடங்குகிறாய். தன் சீடர்களுக்கு ஆண்டவரை சுட்டிக்காட்டி, ஏன் உங்களால் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து அவதிக்கு உள்ளாகி இருக்கிற அந்த வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதரை குணமாக்க முடியவில்லை? உங்களுடைய அவநம்பிக்கையே அதற்கு காரணம். உங்களுடைய நம்பிக்கையற்ற தனம்தான் அவற்றிற்கு ஆணிவேராக இருக்கிறது. எனவே உங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்துவதை, திடப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர், சீடர்களை உறுதிப்படுத்திய நம் ஆண்டவர் இன்று நம்மையும் அதே விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார். இன்றைய நாளினுடைய புனிதரான புனித தோம்னிக் அவர்களுடைய வாழ்க்கை 1170 ஆண்டில் பிறந்தவர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு அகஸ்தியன் சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவர். ஒரு முறை 1203 ஆண்டு ஆயருடன் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லோரும் இறை நம்பிக்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலகி தடம் புரண்டு வேறொரு பாதையில் பயணிப்பதை அவர் கண்டுகொள்கிறார். அல்பிஜிஎஸ் என்கிற ஒரு தப்பறை கொள்கை மக்களை இறை விசுவாசத்திலிருந்து, நம்பிக்கையிலிருந்து விலகி போகச் செய்திருக்கிறது. அல்பிஜிஎஸ் என்றால் என்ன, அல்பிஜிஎஸ் கொள்கை என்றால் என்ன என்பதை நாம் தெரியணும். அது ஒரு இரட்டை கொள்கை. நல்ல கடவுள், தீய கடவுள் என்று இரண்டு விதமான உலகை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. அதாவது ஆன்மாவை மட்டுமே கருத்தில் கொண்டு, ஆன்மா மட்டும்தான் உண்மை, இந்த உலகமும் இந்த உடலும் மாயை அல்லது அது தீயது என்று சொல்லி அதை வெறுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உடையது. உலகத்தை வெறுப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது, திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளையும் சட்ட திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது போன்ற பல செயல்களை இந்த அல்பிஜிஎஸ் கொள்கையை உடையவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உலகமும் உடலும் தீயது, ஆனால் ஆன்மா மட்டும்தான் நல்லது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, கடவுளுடைய சாயலாகத்தான், அவருடைய உருவாகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். இந்த ஆன்மா பரிசுத்தமாய் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவிய அந்த காலகட்டத்தில், சூழலில்தான் புனித தோம்னிக் அவர்கள் அதை சரியாக கண்டுகொண்டு அவர்களை விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதை, நிலைத்திருக்கச் செய்கிற செயலை செய்கிறார். எப்படி? ஜபமாலை பக்தி முயற்சியை வளர்க்கிறார். ஜபமாலையினுடைய பக்தி முயற்சி ஒன்றுதான்
விசுவாசத்திலிருந்து ஒரு மனிதனை விலக்கி விடாமல் காக்கின்ற மிகச்சிறந்த ஆயுதமாய் இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக திரு ஜெபமாலை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அதற்காகவே ஒரு சபையை அவர் நிறுவுகின்றார். இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை வளர்த்தெடுப்பதற்காக அந்த சபையானது கொடுக்கப்படுகிறது. இதனால அவர் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அவர் வெளியில போகும்போது சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள், கல் மணல் இதெல்லாம் தூக்கி அவர் மேல அடிச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பொறுமையினாலும் தாட்சியினாலும் அன்பினாலுமே இவர் அணுகி இருக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய சபையானது அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து இறை நம்பிக்கையும் விசுவாசமும் வளர்வதற்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. இவர் சொல்லி இருக்கிறார், விதைகள் தூவப்பட்டால்தான் பயன் தரும், மூடி வைத்தால் அழுகிவிடும் என்று சொல்லி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இறை நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் ஒவ்வொருவரும் தூண்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய அந்த நோக்கத்தை மிக தெளிவாக விளக்கி தன் சபை முழுவதும் இந்த இறை நம்பிக்கையினால் எல்லோரையும் உறுதிப்படுத்துவதற்கான பணியை அவர் செய்கின்றார். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம், இந்த காட்சியை எழுதிவை, விரைவாக ஓடுகிறவன் கூட படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் அதை எழுது, குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, மூடிவை. அந்த காட்சியானது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிற வண்ணம் எழுதி வைக்கப்பட வேண்டும். முடிவை நோக்கி ஒவ்வொருவரும் விரைந்து செல்லக்கூடிய செயலை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் அது பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. அதை நம்பாதவர்களோ நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள், நம்புகிறவர்களோ வாழ்வு பெறுவார்கள். கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்கள் நேர்மையாளர்களாய் வாழ்வு பெறுவார்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் புனித தோம்னிக்கினுடைய ஜெபமாலை பக்தியை தொடர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்கவும், அன்னை மரியாளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவருடைய பரிந்துரையில் வாழக்கூடியவர்களாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித தோம்னிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கையாக போராடுவோரை உமது அருட்காவலினால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தோம்னிக்குடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. புனித தோம்னிக் அவர்கள் வாழ்ந்த அந்த 12-13வது நூற்றாண்டுகளில் தப்பறை கொள்கை மக்களை இறை விசுவாசத்திலிருந்து வேறொரு பாதையில் பயணிக்கச் செய்தது. அவர்கள் எல்லோரையும் இறை விசுவாசத்தில் ஊன்றியவராக எப்படி அந்த புனிதர் இருந்தாரோ, பிரியமானவர்களை, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலும் கூட நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பல நேரங்களில் இறைவனை விட்டு வேறொரு திசையில் பயணிக்க தொடங்குகிறது. வேறொரு பாதையில் நாம் தடம் புரண்டு போய்விடுகிறோம். நம் எண்ணமும் சிந்தனையும் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும்போது, இறை விசுவாசத்தில் ஊன்றியவர்களாய் நாம் நிலைத்து நிற்கும்போது, நிலையான பாறையாகிய கிறிஸ்து நம் வாழ்வின் உன்னதமான அடித்தளமாக மாறுகிறார். வேறு எதுவும் நம்மை அசைக்க முடியாது. எனவே பாறையாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள தூய ஆவியினுடைய அருட்துணையை உருக்கமாய் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்.
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித டோம்னிக் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மைக்கா. வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது. உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது. உறவு என்று இல்லையே, உறவு வந்ததா. வாழ்வை அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாழுமே. நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேலை படியளப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோம்னிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையாக இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்வில் நீயே. அம்மாவும் தன் அன்பினிலே
அருள்வாய் எனக்கு அடைக்கலமே.